தேவன் ஏதாவது எனக்கு செய்து கொடுப்பாராங்க? உங்களுக்காக அவர் பயங்கரமாக செய்து கொடுக்க போகிறாரு. அப்படி தான் இன்றைக்கி அவர் சொல்கிறாரு. என் வாழ்க்கையே அவ்வளவுதான் அப்படின்னு என் வியாதி சொல்லுது, என் வாழ்க்கையே அவ்வளவுதான்னு என் பிரச்சனை சொல்லுதுங்க, என் வாழ்க்கையே அவ்வளவுதான்னு இந்த நிம்மதி இல்லாத இந்த வாழ்க்கை என்கிட்ட சொல்லிகிட்டே இருக்குது. அதற்காக தான் நம்ம தேவன் பயங்கரமான தேவன், பயங்கரமான காரியங்களை உங்களுக்காக செய்ய போகிறார். தேவன் எனக்குன்னு ஒன்று செய்து கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு பயங்கரமாய் செய்து கொடுப்பார். சரிங்களா? எதிர்பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நான் என் வாழ்க்கைக்காக நிறையா செய்துட்டேன், நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்காக நிறைய செய்து வச்சுருக்கீங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் சரி பண்ணணும்னு நீங்கள் நிறைய போராடிட்டீங்க. இனிமேல் உங்கள் கூட இருக்கிற தேவன் உங்களுக்காக செய்வார், எல்லாவற்றையும் செய்து முடிப்பார், பயங்கரமாக செய்வார். ஏன்னா நம்ம தேவன் பயங்கரமான தேவன், அதனால் அவர் என்ன பண்ணுவார்? பயங்கரமாக செய்வார். நீங்கள் நல்லா எதிர்பார்க்கலாம். ஏங்க, நான் விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணுறேன், நிறைய தடவை சாப்பிடாமல் இருந்து ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன், பாடுறேன், துதிக்கிறேன், எதுவுமே செய்து கொடுக்கலையே, நம்ம தேவன் எதுவுமே செய்து கொடுக்கலையே. கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, உங்கள் கூட தான் தேவன் இருக்கார். அவர் கண்டிப்பாக பயங்கரமானதை உங்களுக்காக செய்து கொடுப்பாருங்க. அற்புதங்களை பார்ப்பீங்க, அதிசயங்களை பார்ப்பீங்க. நீங்கள் எந்த மனிதர்களையும் எதிர்பார்த்து நிற்கல, தேவனை மட்டும் தானே எதிர்பார்த்து நிற்கிறீங்க. அது அவருக்கு தெரியும். என் பிள்ளைங்க என்னை எதிர்பார்க்குறாங்க, நான் செய்வேன் அப்படின்னு அவர் வராரு. பத்திமேயோ ஒரு நாள் கூட எரிகோ ரோட்டில் யாரையும் எதிர்பார்த்ததில்லை. அவன் ஏன் எதிர்பார்க்கலன்னா, அங்கே துரத்தி விடுற ஆளுங்க தான் இருந்தாங்க. பத்திமேயை பார்த்தாலே துரத்தி விட்டாங்க, பத்திமேயை பார்த்தாலே எரிஞ்சு கொட்டுற கும்பல் தான் இருந்துச்சு. ஆனால் எப்போ இயேசுவை பற்றி கேள்விப்பட்டானோ, இவர் அற்புதம் செய்வார், இவர் அதிசயம் செய்வார், இவர் அன்பாக இருப்பார்னு எப்போ கேள்விப்பட்டானோ, பத்திமேயை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டான். எதிர்பார்க்க ஆரம்பிச்சுட்டு இயேசுவை கூப்பிட ஆரம்பித்தான். நல்லா சத்தமாக கூப்பிட ஆரம்பித்தான். உடனே இயேசு பக்கத்தில் நின்று அவனுக்கு செய்து கொடுத்தார், பயங்கரமாக செய்து கொடுத்தார். ஒரு வீடு கொடுக்கல, எக்கச்சக்க பணம் கொடுக்கல, என்னங்க கொடுத்தாரு? வாழ்க்கைக்கு முக்கியமானது. அவன் குருடனாக இருந்தான், அதனால் அவனுக்கு கண் பார்வையை அவர் கொடுத்துட்டு போயிட்டார். நீங்களும் நினைக்கிறீங்களே, ஐயோ என் வாழ்க்கையை இந்த பிரச்சனை அவ்வளவுதான் சொல்லுது, நீ அவ்வளவுதான் காலி, இந்த பிரச்சனையில் காலி ஆகிடுவேன்னு சொல்லுது, இந்த வியாதி என்னை மிரட்டுதுங்க, நீ காலி அவ்வளவுதான் சொல்லுது. அதற்காக தேவன் வராரு, பயங்கரமாக செய்து கொடுப்பாருங்க. சரிங்களா? உங்கள் வாழ்க்கை திரும்பவும் ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கை முடியாது, உங்கள் வாழ்க்கை திரும்பவும் ஆரம்பிக்கும்.